ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களை பிடித்து முன்னிலையில் இருந்தாலும் கூட மேலும் ஒரு 11 சீட்டுகள் தேவைப்படும் பட்சத்தில் எந்த கட்சியோட கூட்டணி வைத்திருக்கார், இப்போ தற்பொழுது எந்த கட்சிகிட்ட ஆதரவு கேட்கப்பட்டுள்ளது, எந்த கட்சி ஆதரவு தந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவேக சார்பில் நேற்று ஒரு கடிதம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இப்போ மீண்டும் இரண்டாவது முறையாக இன்றும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்குதுங்க. நேற்றைய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி பெரும்பான்மையோடு நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம். ஸோ ஆட்சி அமைப்பதற்கு எங்களை அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸோ ஆளுநர் அதற்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தவேக சார்பில் சொல்லப்பட்டது கருத்து பார்த்திங்கன்னா 35% விழுக்காடு நாங்கள் ஓட்டு நாங்கள் பெற்றுக்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆளுநருடைய கருத்து என்னென்னா, நீங்கள் 35% வாக்குகள் பெற்றிருந்தாலும் கூட எங்களுக்கு 118 இடம் வேணும். ஸோ அதற்கு தனி பெரும்பான்மை நிரூபித்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுடைய பெயர் பட்டியல் லிஸ்டெல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த கடிதத்தை தொடர்ந்து தவேக சார்பில் இரண்டாவது முறையாக இன்று மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்குதுங்க ஆளுநருக்கு. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டோடு சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு. அதாவது நம்மளுடைய தவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறாரு. அதனுடன் சேர்ந்து மற்ற அமைச்சர்களும் பதவியேற்க போகிறாங்க நேரு உள் விளையாட்டு அரங்கில் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அமைச்சர்களுக்கு எந்தெந்த பதவியெல்லாம் ஒதுக்கப்படும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெயர் பட்டியல் இன்று தயாரிக்கப்படும். அதற்கான தீவிரமான நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்படும் தவேக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இன்றைய இறுதி நாளில், அதாவது இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு யாரை எந்தெந்த அமைச்சருக்கு எந்தெந்த இலாக்காவில் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தகவலும் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. நாளைக்கு பதவியேற்கக்கூடிய இந்த சமயத்தில் அமைச்சர்கள் பட்டியல் ரெடியாகிறதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருக்குதுங்க. ஸோ அப்படி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நம்ம சேனலில் உடனே தெரியப்படுத்துகிறேங்க, யாருக்கு எந்தெந்த இலாக்கா ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு புறம் இருக்க, கூட்டணி அமைப்பதற்கு, அதாவது இன்னும் 108 இடங்களில் வின் பண்ணியிருந்தாலும் தவேக தலைவர் விஜய் அவர்கள் 2 இடத்தில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்யணும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு 108 இடங்களில் ஒரு இடம் கம்மியாகும். அப்போனா 107 இடங்கள் தான், 118 இடங்கள் இருந்தால்தான் முதலமைச்சராக பதவியேற்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மீதி 11 இடங்களுக்கு யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நேற்று பேசப்பட்டதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் சட்டம் ஆதரவு கோரியிருக்காங்க தவேக. அப்படி கோரும் பட்சத்தில் காங்கிரஸ் 5 இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 சீட் அவங்க கையில் இருக்குது. ஸோ மேலிடத்தில் காங்கிரஸ் ஆட்சி, அதாவது தவேகவோட கூட்டணி வைப்பதற்கும் அந்த சீட்டுகள் தருவதற்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தற்பொழுது கிடைச்சிருக்குங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இப்போ தற்பொழுது தவேகவோட கூட்டணி போடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ மேற்கொண்டு நமக்கு மொத்தமாக 11 சீட்டு தேவைப்படுது. 5 சீட்டு காங்கிரஸிடம் இருந்து கிடைக்கும் பட்சத்தில் மீதி ஒரு 6 சீட் தவேகவுக்கு தேவைப்படும். இதற்கிடையில் இன்னொரு இதுவும் போச்சுங்க. அதாவது ஆதரவு ஏடிஎம்கே அதிமுகவிடமும் ஆதரவு கோரப்பட்டது, பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இப்போ தற்பொழுது காங்கிரஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகிட்டுருக்கிற இந்த சூழலில் அதிமுகவோடவும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், அதாவது அதிமுக தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பாங்களா? ஏன்னா இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா முன்னிலையாக தவேகா வின் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியாக டிஎம்கே இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஏடிஎம்கே எதிர்கட்சியாக கூட சட்டசபைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தவேகாவுடைய தவேகா கூட கூட்டணி போட்டாங்கன்னா என்ன மாதிரி நிபந்தனைகள்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆவலாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்ருக்குதுங்க. இல்லை கூட்டணி அமைப்பாங்களா, இல்லை ஆதரவு கொடுக்காமல் இருப்பாங்களா? ஸோ காங்கிரஸோட ஒரு 5 சீட்டு கிடச்சிருச்சு, மீதி இருக்கக்கூடிய 6 சீட்டுக்காக இதர கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் சமீபத்தில் நடந்து முடிந்த 5 சீட்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ மீதம் காங்கிரஸ் கட்சி சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க, ஓகேன்னு ஃபைனலாக முடிவு ஆயிடுச்சுன்னா
மீதி இருக்கக்கூடிய 6 சீட்டுகளுக்கு மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா முதலமைச்சராக விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ என்ன அப்படிங்கிறது தகவல் தெரிஞ்சோன்னே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.